ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் காட்டுற மாதிரியே 2 த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக டபுள் ஷேட் கலராக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம 2த்தையுமே வந்து நம்ம நாட் போட்டுட்டு ஒரே மாதிரி செயின் ஸ்டிச் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டோம்ல அதேமாரி செயின் ஸ்டிச்சஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அது சரியில் போட்டோம். இது த்ரெட்டுன்னும் போது வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து அறந்து போக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான், பிகினராக இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்லோவாக தான் வந்து இதை ட்ரை பண்ணணும். ஸ்லோவாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்சரில் கட்டுற மாதிரி அதே தான், அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் தான். அது சரியில் போடுறோம், இதை வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா அடிக்கடி வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் த்ரெட்டு வந்து பழசாக இருந்தாலும் வந்து நிறைய அறுந்து போக வந்து சான்சஸ் இருக்குது. நான் மறுபடியும் போட்டு கட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நார்மலாக செயின் ஸ்டிச்சில் சரியில் போடுற மாதிரி இதுலேயும் கண்டினியூ பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இடையிடவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்து நம்ம கிட்ட அதே மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் சில்க் த்ரெட்லேயும் போடணும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் தள்ளியே போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு நம்ம கிட்ட அதை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஜரி த்ரெட் போடுறதும் நம்ம சில்க் த்ரெட் போடுறது ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியமான ஸ்டிச்சஸ் இதெல்லாம். ஏன்னா ப்ளவுஸோட வந்து பார்டரில் வந்து நம்ம இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு ஜரி போடுவோம், அடுத்த லைன் வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம அவுட்டர் லைனில் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம சின்னதாக தான் போடுவோம். ப்ராக்டிஸ் அப்போ வந்து நீங்கள் பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து எண்ணாட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே வரும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் நூல் அப்படி தான் வந்து அறுந்து போகும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண விட்டுறாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா அறுந்து போயிடும். நல்லா அந்த பிக்சரில் வர மாதிரி கீழே அதேமாரி தான் சேம். ஆனால் இதில் என்னென்னா அதில் சிங்கிளாக பண்ணுவோம், இதில் வந்து நம்ம 2 பண்ணுறோம்.